இந்த சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களோட இந்த குணாதிசயங்களை கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா மென்மேல நீங்க உச்சத்தை தொடரலாம் அப்படின்னா என்ன மாதிரி குணங்கள் இருக்கு? யதார்த்தம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்பாதீங்க, அதுதான் மெயின் காரணம். அதே மாதிரி ரகசிய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதில் போந்தாலும் அது ரகசியமாகவே இருக்காது. இது புதுசாக இருக்கீங்கய்யா. எதனாலங்கய்யா? 4ஆம் இடம் விருச்சிகம், 8ஆம் இடம் மீனம், 12ஆம் இடம் கடகம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்ஹார ராசிகள். 4, 8, 12. இப்போ அங்கே இருக்கிற நட்சத்திரங்களை பாருங்கள். 4ஆம் இடத்துல இருக்கிற அனுஷம் தான் சனி, அதுதான் நம்மளுக்கு 7ஆம் பாவம். அதே மாதிரி புதன் எடுத்துக்கோங்க, அதுதான் 2ஆம் பாவம், 11ஆம் பாவம். நம்ம பேசுற பேச்சு, கொடுக்கல் வாங்கல், நண்பர்கள் எல்லாமே. அதனால இயற்கை இதெல்லாம் இதுக்குள்ளுக்குள்ள வச்சிருக்கு. சீக்கிரட்டே இருக்காது. ஆமா, சஸ்பெண்ட். சீக்கிரட்டு வந்து சீக்கிரட்டா வந்து பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க வந்து அதை ஓபன் பண்ணிடுவாங்க. அதாவது மறைக்க தெரியாது, அப்படி நான் சொல்லலையாக பேசிக்கொள்ள. இப்ப வெளிப்படையா பேசுனீங்கன்னா நம்பிக்கை துரோகம் இல்லாத நபர்கள் கிடைக்கணும்ல, அது கிடைக்கலன்னா பிரச்சனை தானே. எல்லாத்தையும் நம்பி ஏமாறக்கூடிய சிறப்பு. 5 குரு தான் 8க்கும் அதிபதி. அற்புதம், அற்புதமா சொல்றது, நல்ல பாயிண்ட் இது. 6 சனி தான் 7க்கும் அதிபதி. எப்படிப்பட்ட சிக்கல்ல வந்து மாட்டியிருக்கு சிம்மலுக்கு. யாரை நம்புறோமோ அவங்க தான் செய்ய போறாங்க. ஆமா.